Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா PCOD, PCOS, fibroid, irregular periods இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான மூலிகையை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இது எப்படி எடுத்துக்கணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும், எந்த அளவு எடுத்துக்கணும், எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மூலிகை நீங்க பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 3 days அப்படி இல்லைனா 3 to 5 days நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும், கட்டிகளாக இருக்கட்டும், பூச்சிகளாக இருக்கட்டும், தேவையில்லாத கட்டிகள், அதாவது நீர்க்கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, PCOD, PCOS இது சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும், கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா சரியாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த மாதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலியா சீட்ஸ் எப்படி ரிசல்ட் கொடுக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை உங்களுக்கு தருது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா, அதாவது PCOD, PCOS, ஃபைப்ராய்டு, irregular periods, இதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு சாக்லேட் கிஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுங்க. வீடியோக்குள்ளே போய் நம்ம இது என்ன மூலிகை, இது எப்படி சாப்பிடணும், எவ்வளோ அளவு எடுத்துக்கணும், யாரெல்லாம் எடுத்துக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். மலைவேம்பு பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மலைவேம்பு பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே சாப்பிடும்போது, அதெல்லாம் எடுத்துக்கும் போது இதையும் எடுத்துக்கலாமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் எடுத்துக்கணும், எவ்வளோ அளவு எடுத்துக்கணும்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ முக்கியமாக நம்ம போடுறது. ஸோ இதை பற்றின ஃபுல் விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. மலைவேம்புங்கிறது பார்த்தீங்கன்னா வேம்போட வகையை சேர்ந்தது தாங்க, ஆனால் வேப்பிலை கிடையாதுங்க. இது மலை பிரதேசத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா மலைவேம்புன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கிடையாது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரமும் கிடையாது, அதாவது வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலையும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மலைவேம்புன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நீங்கள் மலை பிரதேசத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த மரம் எப்படி இருக்கும், அதோட இலை எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே மற்ற இடத்துல இருக்கிறவங்க, அதாவது ரேராக கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ கடையிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மலைவேம்பு பொடின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அந்த மலைவேம்பு பொடியை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். இந்த மலைவேம்பு மூலிகையோட இலை மட்டும் இல்லைங்க, அதோட காய், பூ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிசினல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மலைவேம்பு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா PCOD, PCOS, ஃபைப்ராய்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகி கொடுக்குது. சாக்லேட் கிஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா சரியாகுதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரில் கலந்து குடிக்கலாம். அதாவது நீங்கள் பொடியாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பொடி தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் மோரில் கலந்து குடிக்கலாம். மோரில் எப்படி கலந்து குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் மோரில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மலைவேம்பு பொடியை சேர்த்துட்டு பிஞ்ச் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கலந்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மிளகு இடித்து, அதாவது தூளாக ஆக்கி அதுக்கப்புறம் அதோட கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. வேறு எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மலைவேம்பு இலையாக உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா மலைவேம்பு இலையை பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்கணும், சரியா? தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி, இது பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 3 days நீங்கள் சாப்பிடணும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா 3 to 5 days கூட நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் 3 days மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மற்ற நாட்களும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இது குளிர்ச்சியும் கூட, உங்கள் உடலில் உள்ள சூட்டை கம்மி பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படிலாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பொடியாக
நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மோரில் கலந்து வந்து நீங்கள் குடிக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு ரெகுலராகவே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணி அரைச்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அளவு வந்து எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உருண்டையாக பிடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதோட அளவு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து அந்த உருண்டைகள் வந்து இருக்கணும். அதை வந்து பார்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு நாளைக்கு 3 உருண்டைகளாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சாலியா சீட்ஸ் வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அது சாப்பிடும்போது இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடும்போது அதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு 3 days தான் வந்து சாப்பிடணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மருந்து சாப்பிட போகிறீங்க, அது கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மலைவேம்பு நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மலைவேம்பு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 days வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்து இருக்கீங்க. நான் வந்து சாலியா சீட்ஸ் சாப்பிடும்போது மற்ற மருந்து எடுத்துக்கலாமா, நான் டேப்லெட்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன், ஸோ அந்த டேப்லெட்லாம் நான் எடுத்துக்கலாமா, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்து நாட்டு மருந்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 days நான் சொல்லக்கூடிய அந்த பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 3 days மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மருந்து நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுங்கள், டேப்லெட் யூஸ் பண்ணாதீங்க. அகெயின் 4th day இருக்குது பார்த்தீங்களா, 4th dayலேருந்து டாக்டர் வந்து உங்களுக்கு டேப்லெட் ஏதாவது தந்திருக்காங்க அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணும்போதும் கூட நான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணும்போதும் கூட இதை தான் வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எது வேலை செய்யுது, எது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, ஸோ கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மருந்து நாட்டு மருந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அந்த மருந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கணும்னு நான் சொல்லிட்டேன். எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி, அதாவது எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எம்டி ஸ்டொமக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. மதியானம் எப்படி எம்டி ஸ்டொமக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அது எம்டி ஸ்டொமக்காக தான் இருக்கும். அதாவது 8 மணிக்கே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னா 8லேருந்து 12 மணி, இப்போ 1 மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருப்பீங்க, அப்படி தானே? ஸோ 2 மணி நேரத்துலேயே நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே செமிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஸ்டொமக்காக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பிடணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு 1 மணி நேரம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் டின்னர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 3 days வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் ஃபஸ்ட்டு 3 daysனால் எனக்கு வந்து இன்றைக்கி 3rd day நான் வந்து இன்னையிலேருந்து சாப்பிடணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பீரியட்ஸ் ஆனால் 3வது நாள் எனக்கு இன்னையிலேருந்து நான் ட்ரை பண்ணவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லைங்க. ஃபஸ்ட்டு 3 daysங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள், அதாவது பீரியட்ஸ் ஆன 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், இந்த 3 நாட்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 daysன்னு வந்து சொல்கிறோம். சரியா? ஸோ நல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 days நீங்கள் வந்து சாப்பிடணும். இதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி எடுத்துக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா 3வது மெத்தட் வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன். இந்த 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியும் கூட தான். தினமும் வந்து 1 கிளாஸ் நீங்கள் குடித்தா போதும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவு மட்டும் நீங்கள் இலையை வந்து எடுத்துக்கோங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இலை கிடைக்கல, எனக்கு பொடி தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இதை ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சமாக வந்து லெமன் ஊற்றி லைட்டாக வந்து உப்பு வேணால் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் அப்படின்ற விதத்தில் நீங்கள் வந்து 3 நாட்கள் வந்து குடிக்கணும். பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு 3 days வந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே வந்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மருந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, உங்கள் பக்கத்தில் கிடைக்கிது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வந்து இந்த மருந்தை நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சும்மா விடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விடாதீங்க. நீங்கள் கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி நீங்கள் கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் அதிகரிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.